வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி கட் ஆஃப் மார்க் தான். ஸோ இந்த கட் ஆஃப் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து, அதாவது இப்போ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அப்படின்ற மாதிரியெல்லாம் தனித்தனியாக போட்டு பிரிச்செல்லாம் சொல்லிக்கிட்டு இல்லை. எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து ஒரு கட் ஆஃப் அப்படின்றது என்ன மாதிரி இருக்கணும், நம்ம வந்து என்ன மார்க்கு என்ன ஸ்கோர் எடுத்தால் நம்ம ஓரளவுக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம், நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ரிசல்ட்டில் வர்றதுக்கு நமக்கு வந்துட்டு அந்த சான்ஸ் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு எதிர்பார்க்குறதுக்கு முதல்ல என்ன மார்க் தேவை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு கிளாரிட்டியாக தெரிஞ்சுது அப்படின்னா தான் நம்மளால் வந்து வெயிட் பண்ண முடியும். ஸோ கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது முதல்ல யாருக்கெல்லாம் வந்து கம்மியாக வரும் அப்படிங்கிற தகவலை வந்து பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல விமன் கேட்டகிரி, அதாவது மென்னை விட அப்ளிகேஷன் போட்டது ஆண்கள் பெண்கள்னு போடுவோம். ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்டாக வேணால் இருந்துட்டு போங்க, ஆனால் லேடிஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் குறையும். அதற்கான ரீசனையும் சொல்லிடுறேன். 30% ரிசர்வேஷன், அதாவது 100 வேக்கண்டில் 30 வேக்கண்ட்டை பெண்களை தான் போடணும். அதுதான் கான்செப்ட். அப்போ 100ல் 30 வேக்கண்ட் பெண்களுக்கு போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 70. இந்த 70 வேக்கண்டில் பெண்களும் போட்டி போடுவாங்க, ஆண்களும் போட்டி போடுவாங்க. அப்போ பெண்கள் பாதி ஆண்கள் பாதி போட்டியில் வரும். ஆல்ரெடி இந்த 30 பெண்களுக்குன்னு போயிடுச்சு. மீதி இந்த 70ல் பாதி அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு 35 பெண்கள் 35 ஆண்கள்னு வச்சாலும் இங்கே ஒரு 35 பெண்கள் இங்கே ஒரு 30 பெண்கள், டோட்டலாக 65 பெண்கள் ஆவரேஜாக சொல்கிறேன். அதாவது அந்த பாதி அப்படிங்கிறது 100ல் 65 நபர்கள் வந்து பெண்கள் தான் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ 30% ரிசர்வேஷன் படி பார்த்தா எல்லா சப்ஜெக்ட்லேயும் சரி, எந்த கம்யூனிட்டியிலையாக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு பிரிக்கும்போது பெண்களுக்கு கூடுதலான வாய்ப்பு. மீதி இருக்கக்கூடிய 35% வந்து ஆண்கள் போகிறதுக்கான வாய்ப்பு. அந்த 70ல் பாதியாக பிரிச்சுக்கிட்டேன். ஸோ அதனால் அந்த 35ங்கிறது கரெக்டாக 35 தான் நிற்குமானா கிடையாது. மேலேயும் ஏறலாம், கீழேயும் இறங்கலாம். அது வந்து ஆல்ட்ரு. ஓகேவா? இது முதல் விஷயம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் இருக்குது, அதாவது பிஎஸ்டிஎம், தமிழ் வழி கல்வி. ஸோ இந்த தமிழ் வழி கல்வி அவங்களுக்கு வந்து 20% ரிசர்வேஷன். சேம் இதே மாதிரி தான். இப்போ ஒரு 100 வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா 20 வேக்கண்ட்டை தமிழ் வழி கல்வி படித்தவங்களுக்கு மட்டும்தான் ஒதுக்குவாங்க. மீதி இருக்கிற 80 வேக்கண்ட்டு தான் ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறப்போ தமிழ் வழி கல்வி அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குன்னா அவங்களுக்கும் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது குறைவாக தான் வரும். ஸோ இந்த ரெண்டு இது இருந்துச்சு அப்படின்னா கட் ஆஃப் மார்க் இருக்கிற மார்க்கை விட ஒரு 5லேருந்து 10 மார்க் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது, நமக்கு வந்து இப்போ தேர்வு எழுதியிருப்போம். தேர்வு எழுதின தேர்வோட தன்மை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ எந்த அளவுக்கு கஷ்டம், எந்த அளவுக்கு டஃப்ன்றது நமக்கு தெரியும். அதை விட எக்ஸாம்ஸ்க்கு டைம் அப்படின்றது இல்லை. ஸோ எக்ஸாம்ஸ் முழுசாக அட்டன் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு டைம் சுத்தமாக பற்றியிருக்காது. அதை விட இன்னும் ஒரு பெரிய குழப்பம் என்னென்னா, லாஸ்ட் 1 வீக்கில் எக்ஸாம் நடந்த அந்த 1 வீக் இருக்குது பாருங்கள். அந்த 1 வீக்கில் எக்ஸாம் நடக்குமா, தள்ளி போகுமா, போஸ்ட்பாண்ட் ஆகுமா, அதை வந்து இது பண்ணுவாங்களா, அப்படி இப்படின்னு நிறைய குழப்பம், ஏகப்பட்ட குழப்பம் எல்லாருக்கும். யாருக்கு என்ன பண்ணுறது, படிக்கிறதா, அது ப்ரிப்பரேஷன் போகிறதா, என்ன ஏது ஒன்றுமே தெரியல. ஸோ இந்த ஒரு ரீசனால் மேக்ஸிமம் யாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணலை. அது ஒன்று. அப்புறம் வந்துட்டு சிலபஸ் சேஞ்ச் பண்ணது. சிலபஸ் சேஞ்ச் பண்ணின உடனேவும் தேர்வு அப்படின்றது ஒரு நமக்கு போதுமான டைம் இல்லை. ஏன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு டைம் ஒன்று கொடுத்தாங்கன்னா தான் நம்ம அந்தளவுக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நம்ம அந்த தேர்வுக்கு ரெடி ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதுவும் இல்லை. ஸோ டைம் சுத்தமாக நமக்கு இல்லை. அப்படிங்கிறப்போ எக்ஸாம்ஸ் தேர்வு எழுதி அட்டன் பண்ணி அவங்க வந்து ஒரு நல்ல மார்க் வாங்கின கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக 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 குறைவு. ஸோ ஜஸ்ட்டு ஒரு கவுண்டிங், அதாவது எண்ணிக்கை அடிப்படையில் ஜஸ்ட்டு எனக்கு வந்துட்டு இவ்வளோ வரும், 100 வரும், 110 வரும், 120 வரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர ஆதாரத்தோடு யாரும் அதை வந்து எனக்கு இவ்வளோ தான் கன்ஃபார்ம் வருது, அது உண்மையா பொய்யான்றது நமக்கு தெரியல. ஸோ ஜஸ்ட்டு ஒரு சிலர் ஒரு சில மார்க்கை சொல்கிறாங்க. அது வந்து என்னென்னா, இந்த இன்ஸ்டியூஷனில் படித்தனால எனக்கு இவ்வளோ மார்க் வந்துச்சு அந்த மாதிரி தான் வருதே தவிர கரெக்டாக எனக்கு இந்த மார்க் தான் வருது அப்படின்ற மாதிரி யாரும் வெளிப்படைத்தன்மையோட ஒரு மதிப்பெண்களை பதிவிடலை.
ஸோ இந்த ஒரு ரீசன். ஸோ இந்த ரீசன்னால் தான் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாகுங்க. கம்மியாகும் அப்படின்னா ஆவரேஜாக நீங்கள் வந்து 80 கேள்விகள் அப்படின்ற ரேஞ்சில் நீங்கள் கேள்விகள் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஓகே, ஒரு குட் பொசிஷன், நல்ல பொசிஷனில் தான் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த பிஎஸ்சிஎம் இருக்குது, விமன் இருக்குது அப்படின்னா ஒரு 75 கேள்விகள் இந்த ரேஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா போதுமான ஒன்று தான். ஸோ இதுக்கும் கீழே அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம். பட் ஓரளவுக்கு கம்யூனிட்டி பேசிஸில் இன்னும் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு 60 மார்க் வரையும் கூட வரலாம். ஸோ 60, 65 அந்த ரேஞ்சிலையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி பேசிஸில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதுலேயும் நீங்கள் வந்துட்டு இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி உமன் கேட்டகரியாவோ அல்லது தமிழ் வழி கல்வி கேட்டகரியாவோ இருந்தீங்க அப்படின்னா இன்னும் மதிப்பெண்கள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல அந்த கேட்டகரியில் இன்னும் வந்து உங்களுக்கு மார்க் குறையும் அப்படின்றத எடுத்துரைக்கிற விதமாக தான் அந்த 2 விதமான ஒரு இது சொல்லியிருந்தோம். ஸோ அது போக உங்களுக்கு கம்யூனிட்டி பேசிஸ் ப்ளஸ் வந்து இதுவும் இருக்குது. அதாவது ரிசர்வேஷனும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், வெர்டிகல் ரிசர்வேஷன் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ அந்த ரிசர்வேஷன் படி உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது ப்ரியாரிட்டி இருக்குது, எனக்கு இது இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா மார்க் வந்து இன்னும் குறையும். ஸோ ஜஸ்ட்டு இன்னும் ஒரு சிலருக்கு வந்துட்டு வெறும் எலிஜிபிள் மார்க் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு போதும் அப்படின்னா அது யாருன்னா டிசபிள்டு கேட்டகரி. ஸோ டிசபிள்டு கேட்டகரியில் பேக்லாக் வேகன்சி அவ்வளோ இருக்குங்க, கொட்டி கிடக்கு. ஜென்ரல் கேட்டகரியிலையும் இருக்குது வேக்கண்ட்டு, கம்யூனிட்டி பேசிஸ்லேயும் இருக்குது. ஸோ டிசபிள்டு கேட்டகரியில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு வெறும் தமிழில் எலிஜிபிள், உங்களோட சப்ஜெக்ட் மெயின் பேப்பரில் எலிஜிபிள் வாங்கிட்டீங்கனாலே வேலை கன்ஃபார்ம். ஸோ டிசபிள்டு கேட்டகரியில் ஆளே இல்லை அதை ஃபுல்லப் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் டிசபிள்டு அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருந்து அப்ளிகேஷன் போட்டு தேர்வை மட்டும் அட்டன் பண்ணி எலிஜிபிள் மார்க் மட்டும் வாங்கிட்டீங்கன்னா போதும், வேலை கன்ஃபார்ம் 100% உறுதி. அது இந்த சப்ஜெக்ட்டுக்கு தான் கிடைக்கும், அந்த சப்ஜெக்ட்டுக்கு தான் கிடைக்கும், இந்த சப்ஜெக்ட்டு தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன சப்ஜெக்ட் வேணால் இருங்க, பட் டிசபிள்டு கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் மேபி டிசபிள்டு கேட்டகரி எழுதியிருந்து நீங்கள் வந்துட்டு இந்த தேர்வுக்காக வெயிட் பண்ணுற நபராக இருந்தீங்க அப்படின்னா 100% இந்த வேலை உங்களுக்கு தான் அப்படின்றத தெளிவாக சொல்லிக்கிறோம். ஸோ தொடர்ச்சியாக பிஜிடிஆர்பிக்கான அப்டேட்ஸ் அப்படின்றது நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் ஆகிறோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.